வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம் 200 கிராமு, தக்காளி 200 கிராமு, பூண்டு ஒரு பெரிய பூண்டு தோலோடு எடுத்திருக்கேன், புளி எலுமிச்சைப்பழ அளவு, கருவேப்பிலை, அரைமுடி தேங்காய், உப்பு, கடுகு, குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், எண்ணெய், மீன் ஊற வச்சு வச்சுருக்கோம். அது எப்படின்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம் எல்லாம் வதக்கிக்கலாம் அரைக்கிறதுக்காக. இது மண்பானையில் செஞ்சால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணும். தக்காளி தோல் சுருங்குற அளவுக்கு வதங்கணும். தக்காளி தோல் விட்டு வதங்குற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தனியாத்தூள் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூனு. மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ புளி ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம். இதெல்லாம் கலக்கி விட்டுட்டு இந்த சூட்டில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூடு ஆறின உடனே அரை மூடி தேங்காய் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு செய்ய போகிறோம். அது மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மீனை கொஞ்சம் மேக்னேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கு புளித்தண்ணி கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளியை தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, மஞ்சப்பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. இதெல்லாம் சேர்ந்து நம்ம மீன் வாங்கின்னு வந்த உடனே சுத்தம் பண்ணிவிட்டு இதெல்லாம் இதில் போட்டு நல்லா மீன் ஊற வச்சிடணும் 1 மணி நேரம். அதுக்கப்புறமா நம்ம மசாலா ரெடி பண்ணி குழம்பு செய்யலாம். இப்போ இது நல்லா கலந்துருச்சு. இதில் இந்த மீனெல்லாம் போட்டு ஊற வச்சிடலாம். இது எதுக்காகனா மீனில் உப்பு காரம் புளிப்பு பிடிக்கிறதுக்காக. அப்புறமா குழம்பு வச்சாலும் மீன் உடையாது. பாருங்கள், இது தண்ணி மாதிரி தான் இருக்குது. இதில் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி. எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதித்து நம்ம ஊற்றிக்கிற எண்ணெய் வெளியே வர்ற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும் நல்லா. நல்லா கொதிச்சு எண்ணெய் வெளியே வந்திருக்கு. இப்போ நம்ம புளி தண்ணியில் ஊற வச்ச மீனை போட்டுக்கலாம். இது எதுக்காக புளி தண்ணியில் ஊற வச்சுக்கிறோன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க குழம்பு வச்சா ஒரு நாள் கழித்து தான் சாப்பிட முடியுது, குழம்புல உப்பு காரம், மீனில் உப்பு காரம் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மீன் உடையாது,
கொஞ்சம் நல்லா புளிப்பு உப்பெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். நீங்கள் குழம்பு வச்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் சாப்பிட்லாம். நல்லா மீனில் வந்து உப்பு காரம் ஏறி இருக்கும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பானை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணாலுமே இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கொதிப்பு அடங்கினதுக்கப்புறமா மூடி போட்டு மூடினீங்கன்னா போதும். இப்போ சுவையான டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.